அதில் இந்த உத்திரகோஷ மங்கையில் விசேஷம் என்னென்னா, உலகத்தில் முதல் தோன்றிய ஒரு கோயில். அதுதான் ஃபஸ்ட்டு விசேஷம். அங்கே இருக்கக்கூடிய அனைத்துமே மணலால் செய்யப்பட்டது. அங்கே இருக்கிற நந்திகள், சின்ன சின்ன விஷயங்கள் மணல். இந்த நிமிஷம் வரைக்கும் அது எத்தனை வருடங்கள் அந்த கோயில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியல. அந்த குழந்தை வரம் கிடைச்சது யாரு? ராமன் இல்லையா? அப்போ ராமரே அங்கே தான் ஒரு வேண்டி கிடைச்சாரு அப்படிங்கும்போது, அப்போ ராமர் காலம் எந்த காலம்? அதனால் அது அவ்வளோ பெரிய பலம். அப்போ அங்கே போனால் குழந்தை வரம் கிடைக்கும், திருமண தோஷம் நம்மளுக்கு விலகும். அடுத்தது ஃபுல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் ரவினா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஜோதிடர் ஜெயஸ்ரீ மேம் தான் இருக்காங்க. வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம்மா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்கள்? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன். ஒரு மனுஷனுக்கு என்ன பிரச்சனைனாலும் அவங்க போகிற முதல் இடம் எது அப்படின்னு கேட்டால் வீட்டை தாண்டி கோவிலாக தான் இருக்கும். ஒரு கோவிலில் போய் இருக்கும்போது மட்டும்தான் அவங்களுக்கு வர பிரச்சனை தீருதோ இல்லையோ ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அப்படி நிறைய பிரச்சனைகளுக்கு நிறைய கோவில்கள் போகிறது உண்டு. இப்போ நம்ம ஒரு சில முக்கியமான பிரச்சனைகளுக்கு நிறைய பரிகார ஸ்தலங்கள் சொல்லுவாங்க. அது இல்லாமல் ஆலய வழிபாடு சார்ந்து பார்த்தலாம் மேம். முதல்ல பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற பெரிய பிரச்சனையே திருமணம், குழந்தை. இது ரெண்டுமே ஒரு குடும்பத்தில் நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க பாதி சந்தோஷம் அவங்களுக்கு கேரண்டி அப்படின்ற மாதிரி. திருமணத்துக்கும் குழந்தை தடையும் ஏதாவது இருந்தது அப்படின்னா எந்த கோவிலில் போய் வழிபட்டால் ரெண்டு பிரச்சனையும் நீங்கும்? கண்டிப்பாக ரெண்டுமே ஒரே இடத்துல ஒரே கோயில் இருக்குது. அதுக்கு பேர் தான் உத்திரகோஷ மங்கை. நம்ம ராமநாதபுரம் ராம்நாத் சொல்லுவாங்க இல்லையா, உத்திரகோஷ மங்கை. இந்த உத்திரகோஷ மங்கையில் அவ்வளோ விசேஷம் சொல்லிகிட்டே இருக்கலாம். இப்போ கோயில்கள்னு எடுத்துகிட்டா ஃபஸ்ட் நம்ம குலதெய்வத்தை சொல்கிறோம். அதை தாண்டி நம்ம ஒரு இடத்துக்கு போனால் திருமணம் நம்மளுக்கு யோகம் இருக்குது, குழந்தை யோகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கடவுளால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு. அதில் இந்த உத்திரகோஷ மங்கையில் விசேஷம் என்னென்னா, உலகத்தில் முதல் தோன்றிய ஒரு கோயில். அதுதான் ஃபஸ்ட்டு விசேஷம். அங்கே இருக்கக்கூடிய அனைத்துமே மணலால் செய்யப்பட்டது. அங்கே இருக்கிற நந்திகள், சின்ன சின்ன விஷயங்கள் மணல். அந்த மணலில் அவ்வளோ வருஷங்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்லவே முடியாது. இந்த நிமிஷம் வரைக்கும் அது எத்தனை வருடங்கள் அந்த கோயில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியல. இப்போ ஒரு யுகம் அப்படிங்கிறது 60,000 ஆண்டுகள், அப்படி 4 யுகத்துக்கு மேலே இருக்கக்கூடியதான் அந்த கோயில். அப்போ அந்த கோயிலுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய வராகி அம்மன் ஒரு விசேஷம். அடுத்தது பார்த்திங்கன்னா, பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஒரு கோயில். பிரம்மனே உருவாக்கியிருக்காரு. அப்போது அங்கே இந்த பிரம்மன் வானுலகத்தில் வர்ற மாதிரியும், அங்கே எதுவுமே ஒரு குடமுழுக்கு கூட செய்யாமல் ஒரு பராமரிப்பு இல்லாமல் இருக்குது அப்படிங்கும்போது அவர் இறங்கி அந்த கோயிலை புதுப்பிச்சு குடமுழுக்கு செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது அங்கே ஐதீகம். அப்போ பிரம்மனால் உருவாக்கப்பட்டது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, மண்டோதரி மிகப்பெரிய சிவபக்தி. அப்போ எனக்கு ஒரு சிவபக்தன் தான் கணவனாக கிடைக்கணும் அப்படிங்கும்போது, ராவணன், ஒரு இலங்கையின் அதிபதி ராவணனை அந்த இடத்துல தான் அவங்க கல்யாணம் பண்ணாங்க. ஏன்னா ராவணன் அவ்வளோ பெரிய சிவபக்தன். அதே மாதிரி தசரத முனிவரும் அந்த இடத்துல தான் தன்னுடைய 3 மனைவிமார்களுக்கும் குழந்தை இல்லை. அப்போ குழந்தை வரம் வேண்டி அந்த இடத்துல அவர் ஒரு நாள், ஒரு 2 நாள் இல்லை, ஒரு 3 நாட்கள் அப்படியே இருந்து ஒரு தரையில் படுத்து, அது பார்த்திங்கன்னா அங்கே அருகம்புல்லு மெத்தையில் படுத்து அவங்களுக்கு தேவ தூதர்களுடைய ஆசீர்வாதத்தின் மூலியமாக ஒரு பாயசத்தை தன்னுடைய மனைவிகளுக்கு கொடுத்து ஒரு குழந்தை வரம் கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே அந்த குழந்தை வரம் கிடைச்சது யாரு? ராமன் இல்லையா? அப்போ ராமரே அங்கே தான் ஒரு வேண்டி கிடைச்சாரு அப்படிங்கும்போது, அப்போ ராமர் காலம் எந்த காலம்? அதனால் அது அவ்வளோ பெரிய பலம். அப்போ அங்கே போனால் குழந்தை வரம் கிடைக்கும், திருமண தோஷம் நம்மளுக்கு விலகும். அடுத்தது உள்ளே நுழையும் போதே நீங்கள் எள்ளு உருண்டை, எள்ளால் செய்யப்பட்ட எந்த ஒரு இனிப்பு பலகாரங்களாக இருந்தாலும் வெளியில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு உள்ளே போகும்போது உங்களுக்கு புதுமையான ஒரு விஷயத்தோடு நீங்கள் உள்ளே போகிற மாதிரி, உங்கள் தோஷ நிவர்த்தியோடு உள்ளே போகிற மாதிரி. அங்கே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மரகத பச்சை, அவ்வளோ அடி உயரம், ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட மரகத பச்சை. அதனால்தான் அந்த மரகத பச்சை இருக்கக்கூடிய விக்கிரகத்துக்கு வெறும் மஞ்சள் சந்தனம்
அந்த சந்தன காப்பு முழுக்க முழுக்க இருக்கும். வருஷத்தில் 2 முறை ஆருத்ரா தரிசனம் சொல்லுவீங்க, அந்த மாதிரி வருஷத்தில் 2 முறை தான் அந்த காப்பு எடுத்து அதை வந்து மக்களுக்கு கொடுப்பாங்க. உடனடியாக அந்த பூஜை முடித்த உடனேயே சந்தன காப்பு போட்டுருவாங்க. இல்லைன்னா எங்கே ஒரு அதிர்வாக இருந்தாலும் அது வந்து உடைஞ்சிரும். அந்த அதிர்வு தாங்கிறதுக்காக தான் சந்தனத்தாலேயே வந்து அந்த விக்கிரகத்தை போட்டிருப்பாங்க. அப்போ அவ்வளோ பெரிய விசேஷமான அந்த உத்திரகோஷம் அங்கே போகும்போது உங்களுடைய வம்சவழி பிரச்சனை, குழந்தை வரம், திருமண தோஷம் கண்டிப்பாக தீரும். அங்கே நீங்கள் வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாவே போதும். ஓகே, அருமை மேம், அருமை. அதாவது கல்யாணம், குழந்தை அப்படின்றதே குழந்தை செல்வமே இருக்கிறதுல மிகப்பெரிய ஆகச்சிறந்த செல்வம்வாங்க. கண்டிப்பாக. ஸோ உத்திரகோஷ மங்கை போயிட்டு வந்துட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், நல்ல பலன் கிடைச்சதும். ஓகே மேம். மேம், இப்போது கல்யாணம், திருமணம் இதெல்லாம் நடந்தாலுமே நிறைய பேருக்கு வந்து இது மாதிரியான தடைகள் ஏற்படுறதுக்கு என்ன ரீசன் சொல்லுவாங்கன்னா, ராகு கேதுவோட தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ராகு கேது தோஷம் இருந்துச்சுன்னா அதை எப்படி தீர்த்துக்கலாம், அதுலேருந்து எப்படி வெளியே வரலாம்? இப்போ ராகு கேது ஒரு கட்டத்தில் 1ஆம் இடமோ 2ஆம் இடமோ இருந்தாவே என்ன சொல்கிறாங்க, என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கல, தோஷத்தில் இருக்குது, ஐயோ நாக தோஷமா, ஐயோ கேது தோஷமா, ஐயோ கேது பிடியில் சிக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை அதுதான். ராகு என்பது பிரம்மாண்டம், கேது என்பது பிடிப்பு. ராகு வந்து நிரந்தரம் இல்லாத தன்மை, கேது நிரந்தரமான தன்மை. யாருக்கு கேது தசை நடந்து கேது புத்தி நடந்தால் அவங்கள கண்டிப்பாக ஒரு பிரச்சனையில் மாட்ட வைக்கும், சிக்கலில் மாட்ட வைக்கும். ஏன் அப்படின்னா ஒருவனுடைய அறியாமையெல்லாம் வெளிப்படுத்துறது தான் கேது. ஒருவனை வந்து அவங்களோட தன்னிலை மறைக்க வைக்கிறது ராகு. இப்படி அதே மாதிரி திருட்டுத்தனம்னா ராகு, நேர்மை அப்படின்னா கேது. அப்போ நேர்மையாக வாழ்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல காலமா அப்படின்னு கேட்குறாங்களா, அதுக்கு வந்து அது உதாரணம். அப்போது இந்த நாக தோஷம், அதுக்கு பேர் கலஸ்திர தோஷம்னு சொல்லுவாங்க. அடுத்தது அந்த ராகு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா 2ல் இருந்தால், 10ல் இருக்குது, 7ல் இருக்குது, 5ல் இருக்குன்னா ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு விதிமுறைகள் இருக்குது. இப்போ நம்ம காலபுருஷனுக்கு வந்து 5ல் இருந்தால் குழந்தை, 7ல் இருந்தால் திருமணம், 10ல் இருந்தால் பார்த்திங்கன்னா தொழில், 8ல் இருந்தால் கண்டம், 4ல் இருந்தால் வீடு வாகனம். அப்போ எதில் இருந்தால் நல்லது அப்படின்னு ராகு 11ல் இருந்தால் ரொம்ப நல்லது, 3ல் இருந்தால் ரொம்ப நல்லது. இப்படி ஒரு சில விஷயங்கள் தான் இருக்குது. அதே மாதிரி கேது எந்த இடத்துல இருந்தாலும் ஏதாவது ஒரு கிரகத்தோடு இருந்தால் கண்டிப்பாக அந்த கிரகத்தை வந்து ஆளுமை பண்ணிடுவார். அப்போ இப்படி மாட்டிட்டு இருக்கிறவங்க தான் நிறைய பேர். சனி பகவானை விட ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப பிரச்சனையை கொடுக்கறது ராகு கேது தான். அப்போ அப்படிப்பட்ட ராகு கேது இருக்கிற அனைத்து ஜாதகர்களுக்கும் உண்டு. அப்போ அதோட யோகமாக மாற்றுறதுக்குன்னே பழங்காலத்தில் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கோயில் தான் யோக ராகு யோக கோயில் கேது. அதே யோகம்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி கோயில்களெல்லாம் நம்மளுக்கு தெரியறதில்ல. இன்றைக்கி லட்சக்கணக்கான கோயில்கள் இருக்குது. இன்றைக்கி ஒவ்வொரு கோயில்கள் வந்திருக்கு. இன்றைக்கி முடக்கு தோஷத்துக்கு ஒரு கோயில் வந்திருக்கு, நட்சத்திரங்கள், லக்னம், திதி எல்லாத்துக்கு. அப்போ அதையும் மீறி நம்ம ஒரு சில கோயில்களுக்கு போகிறோம். அப்போ இந்த யோக ராகு யோக கேது கோயிலுக்கு போய் நீங்கள் கால் மிதிச்சாவே போதும், அங்கே உங்களுக்கு வைப்ரேஷன் நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்க வந்து தெய்வங்கள், அடுத்தது என்ன மனிதர்கள் இல்லை, தேவர்களும் இல்லை, அசுரர்களும் இல்லை. ஆனால் இவங்க தேவர்களுடைய வழியில் நிரந்தரமாக நிர்ணயிக்கப்பட்டவங்க இல்லையா. அப்போ சாகாவரம் பெற்றவர்கள் சுபர்பானு என்பவர் தான் ராகு கேதா நம்ம மாறிட்டாங்க. அப்போ ஒருத்தர் இரட்டையராக மாறுறது, அப்போ ஒரு பலன் 2 பலனாக கொடுக்கறது. அப்போ இந்த கோயிலுக்கு போனால் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்குது. அங்கே கால் மிதிக்கும் போதே செய்த பாவங்கள் மண்ணோடு மண்ணாக போய்விடும். சூப்பர். சரி, அது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணாவே அந்த கோயிலுங்க. அந்த கோயிலுடைய கும்பாபிஷேகத்துக்கு இல்லை அந்த கோயிலுடைய ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க, கட்டிடப்பணி பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடிந்த உதவி செய்யும்போது நீங்கள் செய்கிற பலன் வந்து சந்ததி சந்ததியாக உங்களுக்கு நல்லது கொடுக்கும். பாம்பு அப்படிங்கிறது வந்து கர்ப்பப்பை, குழந்தை. அப்போ குழந்தை செல்வம் நிரந்தரமாக இருக்கணும், வாழ்நாள் பூரா நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது போகிறது நல்லது. ஓகே மேம், சூப்பர் மேம், சூப்பர்.
நிறைய பேர் இன்னைக்கு காலகட்டத்தில் சந்திக்கக்கூடிய பிரச்சனை வந்து எங்கே பார்த்தாலும் வம்பு வழக்கு சட்ட பிரச்சனைகள் விவாகரத்து இந்த மாதிரியான நிறைய வம்பு வழக்கு பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வம்பு வழக்குலேருந்து நான் வந்து வெளியில் வரணும், எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னா எந்த ஆலயம் மேம் சொல்லுவீங்க? இப்போ நான் வந்து என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு சொல்லி நிறையா விஷயங்கள் நடந்தது தான். அதில் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, சட்ட ரீதியான ஆட்கள் எல்லாமே அது அங்கே போயிட்டு வந்திருக்காங்க. ஓகே, அது பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம், கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பூர், அதில் திருமுருகன் பூண்டி அப்படின்னு சொல்கிறோம். திருமுருகன் பூண்டி அங்கே சிவபெருமான் மாதேஸ்வரன் டெம்பிள், அது வந்து ஒரு ஈஸ்வரனுடைய டெம்பிள் தான். அங்கே சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு கேது பகவான். இப்போ அந்த கேது பகவானுக்கு நம்மளே பால் அபிஷேகம் பண்ணலாம், தண்ணீர் அபிஷேகம், பூ அபிஷேகம், எந்த அபிஷேகம் வேணாலும் செய்யலாம். அப்போ அந்த திருமுருகன் பூண்டி அப்படிங்கிற ஒரு விசேஷமான ஒரு இடம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் எக்காலத்தில் உருவானாரான்னு தெரியாது. அங்கே நீங்கள் போய் நீங்கள் ஒரு பால் கொண்டு போய் ஊற்றிட்டு, அடுத்தது எலுமிச்சம்பழம், எல்லோரும் சொல்லுவாங்க மாலை போடக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் எலுமிச்சம்பழம் ஒரு மாலை எவ்வளோ மாலை போடணும் அப்படின்னா உங்கள் வயசு என்ன. இப்போ 27 வயசு உங்களுக்கு, ரன்னிங் வந்து 28னா 28 எலுமிச்சம்பழம். அதை நீங்கள் வந்து மழையாக கோத்து நீங்கள் அந்த கேது பகவானுக்கு போட்டு வரும்போது அந்த வயசுக்கு உண்டான பிரச்சனை தீர்ந்துடும். வரக்கூடிய உங்களுடைய வாழ்நாளில் இருக்கக்கூடிய வயதில் பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க முடியாது அப்படிங்கிறது தான். அப்போ அங்கே சட்ட சிக்கல், விவாகரத்து பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, சொத்து பிரிவினை. கேதுக்கு என்ன ப்ராப்ளம், அவர் எதுக்கெல்லாம் பாவகத்துக்கு அவர் அதிபதியோ அந்த காரகத்துவத்தை அனைத்துமே அது செஞ்சு கொடுப்பார். அப்போ கேது பிடியில் சிக்கியிருக்காங்க, என்ன சொல்லுவாங்க, கேது பிடியில் சிக்கினா ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை இருக்கும் அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு நாள் பிச்சாந்தேகி எடுங்க, ஒரே ஒரு நாள். இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு அமைப்பு. ஒரு நாள் நீங்கள் வந்து எதுவுமே பேச வேண்டாம், நீங்கள் பிச்சாந்தேகி எடுக்கும்போது ₹1 கிடைச்சாலும் போதும். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் அவங்க குலதெய்வத்தில் நிறைய கோயிலில் மடிப்பிச்சை, ஒரு பிச்சை நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் அதில் ₹1 விழுகாதா, அந்த ₹1 விழுந்தாலே போதும், நம்மளுடைய தோஷம் நிவர்த்தி ஆகிடும். அப்படி அப்போ அந்த திருமுருகன் பூண்டியில் உங்கள் வழக்கு நீங்கள் எந்த அளவுக்கு போய் ஒரு 7 வாரமாவது போகணும், இல்லை 7 மாதமாவது போகணும். கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை தீர்ந்து சொத்துனா சொத்து வந்துடும், சட்ட சிக்கல்லேருந்து விடுபட்டுருவீங்க, எப்பேற்பட்ட பிரச்சனையிலேருந்தும் வழி உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, சூப்பர் மேம், அருமை மேம்.